இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு சைட்ல இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்க சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதுல வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல ஸ்ட்ரைக் வந்து ஷோ ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்ல போட்டிருக்கக்கூடிய ரீல்ஸா இருக்கட்டும், போஸ்டா இருக்கட்டும், உங்களோட அக்கௌண்ட்டை பாத்தீங்கன்னா வந்து ரீச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வந்து புஷ் பண்ணாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து நான் ஃபாலோவர்ஸ்க்கு உங்களோட அக்கௌண்ட்டை பாத்தீங்கன்னா வந்து போய் காட்டாது. ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து காட்டும். அதனால பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்டோட ரீச் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டவுன் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம்ல பேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னா எதனால இது வந்திருக்குது அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரைக் வரதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ரெக்கமெண்டேஷன் பாலிசி அண்ட் கைட்லைன்ஸ், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அண்ட் பாலிசி நீங்க வந்து பிரேக் பண்ணிருக்கனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா வந்து கூகுள் குரோம் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து உங்க மொபைல்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ரெக்கமெண்டேஷன் கைட்லைன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே வந்து வரும். அண்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட அபிஷியல் சைட் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த ரெக்கமெண்டேஷன் பாலிசி கைட்லைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா வந்து படிச்சு பாருங்க. அது நீங்க டிரான்ஸ்லேட் கூட வந்து பண்ணி பாத்துக்கலாம். அது இங்கிலீஷ்ல தான் வந்திருக்கும். நீங்க தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கம்ப்ளீட்டா அதை வந்து ரீட் பண்ணி பாத்துக்கலாம். இதே குரோம் ப்ரௌசரா இருந்துச்சுன்னா சைட்ல இருக்கிற த்ரீ லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து படிச்சிருங்க. சோ அதுல இருக்கிற மாதிரி நீங்க ஏதாச்சும் உங்களோட வீடியோஸ்ல வந்து போட்டிருப்பீங்க, அந்த கைட்லைன்ஸ் மீறி நீங்க வீடியோஸ்ல வந்து போட்டிருப்பீங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து கொடுப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்துடும். இந்த மாதிரி ரெண்டு ரீசன் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு பாருங்க. அதுல இருக்கிறது ஏதாச்சும் நீங்க மீறி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சோ நீங்க மீறினாலதான் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுல இருக்கிறது நீங்க எதுவுமே மீறல அப்படின்னா ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூனால கூட உங்களுக்கு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்ப இந்த ஸ்ட்ரைக் வந்து எதனால வருது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து இன்ஸ்டாகிராமுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணலாம். அப்படி பண்றது மூலியமாக இந்த ஸ்ட்ரைக்கை பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சைட்ல த்ரீ லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதுல வந்து ஹெல்ப் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஷேக் போன் இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இன்க்ளூட் கண்டினியூ கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். அங்க டைப் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க வந்து இன்ஸ்டாகிராமோட கைட்லைன்ஸ் வந்து உண்மையிலே வந்து மீறவே இல்லை, நான் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி பாத்துட்டேன், நான் எதுலையுமே வந்து மீறவே இல்லை, எனக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னா இப்போ நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ரைக் வந்திருக்கும்ல, அந்த நம்ம ஃபர்ஸ்ட் நான் காட்டணும்ல வீடியோ ஸ்டார்டிங்ல, அந்த இதை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாத்தீங்கன்னா இதுல அட்டாச் பண்ணி நீங்க இன்ஸ்டாகிராமுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அதாவது நீங்க வந்து இன்ஸ்டாகிராமோட கைட்லைன்ஸ வந்து மீறவே இல்லை அப்படின்னா இதை நீங்க வந்து பண்ணணும். இதே நீங்க இன்ஸ்டாகிராமோட கைட்லைன்ஸ வந்து மீறிடுக்கீங்க, அதனாலதான் வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கதை இதை கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி நீங்க அங்க பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ரைக் வந்துச்சுல அதையுமே நீங்க அதுல வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு சப்மிட் பண்ணிடுங்க. சோ இப்படி நீங்க சப்மிட் பண்றது மூலியமாக இன்ஸ்டாகிராம் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருக்குது. அதனால இந்த வீடியோல சொன்ன இந்த மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமாக இந்த ரெக்கமெண்டேஷன் ப்ராப்ளம் நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். இதுல எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.